ம். நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம எவ்வளோதான் திறமைசாலியா இருந்தாலும், கள்ள போதகத்தினுடைய ஆபத்து விடு, அங்க, இங்க, இங்கன்னு கொஞ்சம் கூட இது இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா, ஒரு தடவ கள்ள போதகம் நம்ம மனசுல வந்துருச்சுன்னா, நான் பார்க்குறேன் சில பேர் புதுசா இந்துலேருந்து ரட்சிக்கப்படுவாங்க. 3 வருஷத்துல வளர்ந்து எங்கேயோ போயிடுவாங்க பக்தியில. சில பேர் இந்த கள்ள போதகத்திலேருந்து வந்திருப்பாங்க. 20 வருஷம் அவங்க கிட்ட மாரடிச்சாலும் முன்னேறுறது கஷ்டம். ஏன்? கள்ளப்போதக நம்ம ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கே, பயங்கரமான ஆபத்து. அது ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா மனசில், நம்ம வளர்ப்புனாலேயோ இல்லை கிறிஸ்தவ குடும்பத்து நீங்கள் கேத்தலிக்லலாம் வந்திருந்தா, அந்த கேத்தலிக்கு எண்ணங்கள்லாம் அவங்கள விட்டு ஈஸியாக போகிறதில்ல. அது உங்களை பல வருஷங்கள் ஆண்டவருக்குள்ளே வளராமல் செய்யுது. இதே பெந்தகோஸ்து அதே தான், எல்லாம் அதுதான். பல வருஷங்கள் நம்மளை தடுக்கும் வேத அனுபவத்தில் வளராதபடிக்கு, வேத ரட்சிப்பு அனுபவிக்காதபடிக்கு. வாங்க, இவ்வளோ பெரிய போதகர் மெக்கார்த்தர், ஏன் அவருக்கு தெரியலையா நம்ம கேட்கலாம்.